தான் நினைத்த காரியங்கள் அங்க நடக்காதனால இந்த சீரியா ராஜாவின் இருதயம் குழம்புகிறதை நம்மால் பார்க்க முடியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சில வேளைகளில் நீங்களும் நானும் நினைத்த காரியங்கள் நடக்கவில்லை என்று சொன்னால் நாம் வருத்தப்படுகிறோம், நாம் பாரத்திற்குள்ள கடந்து போகிறோம். எப்படி நான் நினைச்சது நடக்க மாட்டேன்னு, நான் ஒவ்வொரு நாளும் நான் நினைக்கிறேன், ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் பண்றேன், ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் மன்றாடுகிறேன், ஆனால் இதுவரைக்கும் நான் நினைச்சது என் வாழ்க்கையில் நடக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு சில வேளைகளில் நாம் பாரப்படுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஏன் நான் நினைச்ச காரியத்தை என்னால் அச்சீவ் பண்ண முடியலை, நினைச்ச ஆசீர்வாதத்தை ஏன் என்னால் சுதந்திரிக்க முடியலை அப்படின்னு சொல்லி நினைத்தது நடக்காமல் போகும்போது இருதயம் அப்படி அப்செட் ஆகுது. ஆனால் ஒன்று நிச்சயம், நம்முடைய நினைவுகள் கர்த்தருடைய நினைவுகள் அல்ல. அல்லேலூயா. இந்த சீரியா ராஜா நினைச்சது நடக்கலன்னு சொல்லிட்டு அவனுடைய இருதயம் குழம்புது. அநேக வேளைகளில் நம்முடைய இருதயமும் அப்படி குழம்புகிறது. சில நேரங்களில் கர்த்தர் நன்மைகளை தருகிறாரு, சில நேரங்களில் ஏதோ ஒரு தடைகளை கர்த்தர் வைக்கிறார். ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, கர்த்தர் தாமதிக்கிறார் என்று சொன்னால் அதை காட்டிலும் சிறப்பான ஒன்றை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தருகிறவராயிருக்கிறார்.